Hi guys, I'm Keerthi, makeup artist and nail artist. Today நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போது வந்து நெயில்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நெயில் ஆர்ட் பண்ணும்போது நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நான் ஃபஸ்ட்டு நம்ம நெயில் மேல் ஏதோ வெயிட்டாக வச்சுருக்க மாதிரி இருக்கும். டைப் பண்ணும்போது, வெஷல் வாஷ் பண்ணும்போது, ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது இது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது ரொம்பவே நார்மல். 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடும். இது வந்து நமக்கு மட்டும்தான் அப்படியா அப்படிங்கிற ஃபியர் வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நெயில் ஆர்ட் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. சரியா? இது வந்து ரொம்ப நார்மலான விஷயம். இப்போ நீங்கள் மொபைலை அட்ஜஸ்ட் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஒரு பொருளை நீங்களால் வந்து அந்த மைனூட்டாக எடுக்கும்போது கூட இது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலி என்ன ஒரு டவுட்னா, எனக்கு வந்து நெயில் எப்போயுமே ஷார்ட் தான். நான் வந்து ஓன் நெயிலே கொஞ்சம் வளர்க்கணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு அது என்னவோ அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்தளவுக்கு வளராது. ஆனால் உண்மையாலுமே அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கவங்க எப்படி அதை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன். ஏன்னா இப்போது நான் வந்து நெயில் டிப் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த நெயில் டிப் வச்சு இது எனக்கு ஃபஸ்ட் டைம் கிடையாது, நான் நிறைய டைம் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இப்போ இது பழகிட்டு ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போதும் எனக்கு இதே ஃபீல் தான். ஸோ இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக நான் என்னென்ன சொல்ல போகிறேங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெயில்ஸை வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த நெயிலை எப்படி ப்ராடக்டாக பார்த்துக்கணும், நெயில் வச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நெயில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இப்போ வேண்டாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆஃப்டர் ரிமூவல் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப மெயினான விஷயம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இப்போது நீங்கள் வந்து சலூன்லேயோ ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச நெயில் ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் நெயில்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் நெயில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அதை வச்சு அந்த நெயில்ஸை யூஸ் பண்ணி டப்பாவை தூக்குறதோ அந்த நெயில்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த நெயில்ஸை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நெயில் டிப்பு வந்து ஃபேக், அந்த க்ளூ ஒட்டிருக்கும் பொழுது அந்த ஃபேக் நெயில்ஸ் சம்டைம்ஸ் உங்கள் ஓன் நெயிலை விட பீல் ஆஃப் ஆகி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது ரொம்ப ஜென்ரலாக தான் வச்சுக்கணும். இதை இந்த நெயிலை வச்சு யூஸ் பண்ணி அந்த ஒரு வேலையை செய்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட், இப்போ வந்து ஆஃப்டர் நெயில் பண்ணதுக்கு அப்புறமா ஆயில் கேர். இப்போ இது போல் உங்கள்கிட்ட கியூட்டிக்கல் ஆயில் இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே பெஸ்ட்டு. இது போல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கியூட்டிக்கல் ஆயில் எடுத்து, இதுதான் உங்களோட கியூட்டிக்கல் பார்ட், கியூட்டிக்கல் ஏரியா. ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆயில் அப்படி வச்சு இப்படி ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ். டெய்லியும் நைட் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜென்டலாக ஒரு மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களோட கியூட்டிக்கலுக்கு இது ரொம்ப நல்லது, உங்களோட ஓன் நெயில்ஸ்க்கும் இது நல்லது. ஓகேவா? இல்லை என்கிட்ட கியூட்டிக்கல் ஆயிலெலாம் கிடையாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் கோகோனட் ஆயில் இருக்கும், தேங்காய் எண்ணெய், அதை வச்சு கூட நீங்கள் ஜென்டலாக மசாஜ் பண்ணி விடலாம். நைட்டு தூங்க போகும்போது இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் எப்படி க்ளீனிங் ஒர்க்கே பண்ணாமல் இருக்க முடியும், எப்படி பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? இது டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம நார்மலாக செய்யக்கூடிய விஷயம். இதை எப்படி நம்ம நெயில்ஸ் பண்ணியிருக்கோன்னு ரீசனாக சொல்லி நம்ம வேலை செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது கொஞ்சம் ஓவராக தான் தெரியும். க்ளவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை செய்யலாம். ஃபஸ்ட்டு க்ளவுஸ் யூஸ் பண்ணிலாம் பண்ணால் நம்ம ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா கோவிட்க்கு முன்னாடி நம்ம மாஸ்க் போட்டால் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, அது போல் தான் நமக்கு வந்து நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நெயில்ஸ் பண்ணியிருக்கும் போது அதை லைஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம அதை வந்து என்ன பண்ணோம்னா நம்ம தான் அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால வந்து அதை பற்றி யோசிக்காமல் க்ளவுஸ் யூஸ் பண்ணி பாத்திரம் கழுவுறதோ, துணி துவைக்கிறதோ, அதர் சம் ஒர்க்ஸ் உங்கள் நெயில்ஸை டேமேஜ் பண்ணாமல் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி க்ளவுஸஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் ஹேண்டை எப்போயுமே மாய்ஸ்சரைசராக வச்சுக்கோங்க. ஓகேவா? இது நெயில்ஸ்க்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே இது ஒரு நல்ல ஹேபிட் தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு பேசிக்காகவே வந்து நம்ம மனுஷங்களுக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்கும். என்னென்னா
இந்த மாதிரி வச்சுருக்கும்போது இன்னும் உங்களால் எவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குற மாதிரி அதை வந்து நீங்கள் எடுத்து பார்க்குறதோ, அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறதோ, அது எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு டெஸ்ட் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம ஓன் நெயிலோட நல்ல க்ளூவோட நல்லா வந்து நமக்கு சேர்ந்து ஒட்டியிருக்கும். ஸோ நம்ம அது மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஓன் நெயிலுக்கோ நம்மளோட விரலுக்கோ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பேடான பிளட்டு வர்றதோ சம்டைம்ஸ் எதை வேணால் நடக்கலாம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி எந்த இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. எல்லாருமே ட்ரை பண்ண மாட்டீங்க. சில பேர் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ஆர்வப்படுவீங்க. அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆஃப்டர் ரிமூவல், இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் நெயில்ஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஃபங்க்ஷன் முடிச்சதும் இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ரிமூவல் ப்ராசஸ்க்கு போவீங்க. இப்போது மேக்ஸிமம் நீங்களே ரிமூவல் விஷயங்கள் ஃபுல்லாக தெரியாமல் நீங்களே ரிமூவலில் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அது சேஃப் இல்லாமல் கூட அமையலாம். அதனால ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்தே எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்து மேக்ஸிமம் ரொம்ப மினிமலாக தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை அவங்களோட ஸ்டைல்லையோ நீங்கள் வந்து ரிமூவல் ப்ராசஸ்க்கு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் நெயில் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து தின்னாக கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் அதுக்கு மேலே ஒரு ஏர் எதுவுமே போகாமல் அதுக்கு மேலே ஒரு நெயில் இருந்ததுனால அது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஸ்டேஜில் அந்த நெயில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ உங்கள் ஓன் நெயிலில் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். அதே போல் தான் டெய்லி என்ன பண்ணுங்கன்னா அந்த இடத்துல வந்து கியூட்டிக்கல் ஆயில் இல்லைனா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நெயில் ஸ்ட்ரென்த்தர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. முடிஞ்சால் அதை வாங்கி கூட நீங்கள் நெயில்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வளர நெயில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வளரும். ஓகேவா? நீங்களே ரிமூவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சில பேர் ஐடியாஸ் கொடுத்தாலும் பஃபர்லாம் இருக்கும். அந்த பஃபர் எடுத்து ரொம்ப நீங்கள் வந்து நான் வந்து நெயில் டிப்பை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே பஃபர் பண்ணவே கூடாது. அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா உங்கள் ஓன் நெயிலே வந்து ரொம்ப தேஞ்சு அதுலேருந்து பிளட்டு வர ஆரம்பிக்கும் அளவுக்கு போயிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப டூ மச்சாக பஃபரிங்லாம் பண்ணக்கூடவே கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் ஆர்டிஸ்ட்டு போயிட்டு அவங்க ரிமூவல் ப்ராசஸ் கொடுத்தீங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.